அன்பான இயேசுவோடைய பிள்ளைகளே, இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்களை மிகவும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட கொடூரமானவருடைய ஒரு மூர்க்கம், கொடூரமான பிசாசுனுடைய எரிச்சல், பொறாமை, வன்கண் இவைகள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற அந்த காலகட்டம். அது நம்மை மோதி அடித்து விழத்தள்ள நினைக்கிற இந்த காலம். தேவன் நம்மை விழாதபடிக்கு இதுவரைக்கும் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இனிமேலும் தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உடையவராகவே இருக்கிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: கொடூரமானுடைய சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போலிருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று. கொடூரமானுடைய சீறல் மதிலை மோதியடிக்கிற பெரும் வெள்ளத்தை போலிருக்கையில், இன்றைக்கு கொடூரமானுடைய சீறல், அந்த சீறல் ஒரு மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளம் போல. பெரும் வெள்ளம் என்று சொல்லும் பொழுது வேகமாக வெள்ளம் வந்து மதில்களையும் சுவர்களையும் மோதி அடித்து கொண்டு போகிறதை போல என்னுடைய கொடூரமானுடைய சீறல்கள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கொடூரமானுடைய சீறல் ஏழைகளாகிய நம்மிடத்தில் வரும் பொழுது அது நம்மை தாக்காதபடிக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு பலனாக இருக்கிறார். நாம் அசையாதபடிக்கு, நாம் நிமிர்ந்து நிற்கும்படிக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு மோதி அடிக்கிற மதிலை போல சத்துரு இடிக்கும் பொழுது நமக்கு பலன் இயேசு கிறிஸ்து. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன். ஆம் பிரியமானவர்களே, வசனத்தில் பார்க்கும் பொழுது நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலும் மானீர். என் அன்புக்குரியவர்களே, மட்டுமல்லாமல் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் மானீர். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு உன்னத ராஜா வந்து, ஒரு தெய்வம், வெயிலைப் போல சுட்டரிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், கடன்கள், வியாதிகள், இவைகளை எல்லாவற்றையும் அப்படி நிழல் போல் குடை பிடித்து நம்மை காப்பாற்றுகிற ஒரு நல்ல தெய்வம் இயேசு கிறிஸ்து. வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வெயில் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உடம்பை வேதனைப்படுத்துகிற ஒரு காரியம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மனிதர்களாக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலே வெயிலைப் போல பிரச்சனைகள் அடித்து உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது கர்த்தராகிய இயேசு வருவார், உங்களுக்கு நிழலாய் வருவாராக. நிழலாய் வருகிறார். கவலைப்படாதீர்கள். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். தைரியமாயிருங்கள். கண்களை மூட நாம் ஜெபிப்போம். மகா பிரதான ஆசாரியரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல தகப்பரே, நீர் எங்களுக்கு பலனாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு உறுதியாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு உறுதுணையாயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஏற்ற தகப்பனாயிருந்து எங்களை காப்பாற்றுவீர் என்கிற நம்பிக்கையோடு உம்முடைய பாதம் விழுகிறோம் சுவாமி. உம்முடைய பாதம் விழுகிறோம். நீர் எங்களை தப்புவிப்பீர் நம்பிக்கையோடு உம்முடைய அடிபணிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை தொழுது வந்திருக்கிறோம். உம்மை வாழ்த்தி வணங்கி வந்திருக்கிறோம். எங்களை தயவு செய்து சத்துடைய கரங்களிலிருந்து காப்பாற்றி நடத்தணுமே நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்க்கிற யாவர் மேலும் உம்முடைய கனிவன் கண்களை வைத்து, இரக்கத்தின் அன்பை வைத்து, பிரசன்னத்தை வைத்து, இரக்கத்தின் கிருபையை வைத்து காப்பாற்றவே நான் செபிக்கிறேன். தயவு கூர்ந்து கண்ணோக்கி பாரும். எல்லாவற்றுக்கும் தப்பு வைக்கிற ஒரு வல்லமையான இருந்து இதை பார்க்கிற யாவரையும் நீர் வழி நடத்தவே நான் செபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் இவர்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ராஜா. ஆசீர்வதிக்கிறேன். நீரும் பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.